வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண்மை பெருகிட புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இயந்திரங்களை கொண்டு நெல் நடவு செய்யப்படுகிறது. பின்னால் நடந்து செல்லும் வகை நெல் நடவு இயந்திரம் வயல்வெளிகளில் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 50 ஆட்கள் செய்யும் வேலையை ஓர் இயந்திரம் செய்கிறது. பின்னால் நடந்து செல்லும் வகை நெல் நடவு இயந்திரம் குறித்து மேலும் பல தகவல்களை தருகிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தனஞ்செழியன் அவர்கள். தற்போது நடவு செய்யும் இயந்திரங்கள், நெல் நடவு செய்யும் இயந்திரங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெல் நடவு செய்யும் இயந்திரங்களின் வேண்டுதல் தேவை என்ன அப்படின்னா, தற்போது நெல் இயந்திர மையத்தில் பெரிய இடைவெளி காணப்படுகிறது. நிலங்கள் தயார் செய்ய முதல் கொண்டு அறுவடை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை. ஆட்கள் பற்றாக்குறைனா ஆட்கள் கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதால் ஆட்கள் பற்றாக்குறை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையின் பெருக்கம். மக்கள் தொகையின் பெருக்கத்திற்கு ஏற்றாறு போல் நமக்கு உணவு உற்பத்தி முக்கிய அவசியமாகிறது. அந்த உணவு உற்பத்தி அப்படின்னா இந்தியா முதன்மை உணவாக நம்ம பயன்படுத்துறது அரிசி. அரிசி அப்படின்றதால் நெல், அதனால் நெல் சாகுபடி முக்கிய பயிராக இருப்பதால் நெல் சாகுபடியில் உள்ள பிரச்சனைகளை நம்ம ஆராய்ந்து அதில் இயந்திரமயமாக்குதலின் அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் நெல் இயந்திரமயமாக்குதலில் ஒரு முக்கிய இடைவெளி காணப்படுகிறது என்றால் அது நடவு வேலையில் தான் முக்கிய இடைவெளி காணப்படுது. அதற்கு காரணம் என்னென்னா, நான் என்னென்னா நெல் நடவு செய்வது, சேத்துல இறங்கி நெல் நடவு செய்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதனால் விவசாயிகள் மற்ற வேலைகளுக்கு வந்தாலும் நெல் நடவு செய்யறதுக்கு வரமாட்டேன்றாங்க. அதனால் இயந்திரங்களின் முக்கியத்துவம் அவசியமாகுது. அப்படி பார்க்கும்போது 3 வகையான நெல் நடவு இயந்திரம் நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா இது பின்னால் நடந்து சென்று கொண்டு நடவு செய்யும் நடவு இயந்திரம். இந்த நாட்டு நடவு இயந்திரம் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. இந்த நாட்டு நடவு இயந்திரத்தில் முக்கிய பாகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, என்ஜின், டிரைவ் வீல், நாட்டு நடும் கலன், மிதவைகள், அதாவது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம், மிதவைகள், இன்னொன்று ஹைட்ராலிக் சிஸ்டம். இதுதான் முக்கிய பாகங்கள் இந்த நாட்டு நடவு இயந்திரத்தில். அந்த முக்கிய பாகங்களை பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன். அந்த பாகங்கள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் நான். இது 3 HP, அதாவது 3 குதிரை திறன் கொண்ட என்ஜின். இந்த என்ஜின்லேருந்து தான் அனைத்து பாகங்களுக்கும் இயக்கங்கள் பரிமாற்றப்படுகின்றன. அப்படி பார்க்க போனால் இந்த என்ஜின்லேருந்து முதலில் டிரைவ் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இயக்கத்தை கொடுக்குற வீல். 2 டிரைவ் வீல், இதுக்கு இயக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்ஜின்லேருந்து அடுத்த ஒரு இயக்கங்கள் எதுக்கு பரிமாற்றப்படுகிறதுன்னா, நாற்று நடும் முள்கரண்டிகளுக்கு. நாற்று நடும் முள்கரண்டிகள், நாற்றுக்கலன் அனைத்துக்கும் இயக்கங்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் இயக்கங்களை எதுக்கு கொடுக்குதுன்னா, ஹைட்ராலிக் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம். இந்த 2 பக்கமும் இருக்கும். அதாவது இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மிதவைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஃப்ளோட் அப்படின்ட்டு, அது கூட இது என்ன பண்ணால் சேரில் சகதியில் போய் சிக்கிக்கிடுச்சு அப்படின்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மிதவைகள்லாம் அப்படியே மேல் நோக்கி லிஃப்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அமைப்பும் மேல் நோக்கி நகர்த்தப்படும். இப்போ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பாய் நாற்றங்களை சேமித்து வைக்கும் அமைப்பு. பாய் நாற்றங்களை சேமித்து வைக்கும் இது பாய் நாற்றங்களை வைத்து நடவு செய்யும் நாற்றுக்கலன். இந்த அமைப்பு நாற்றுக்கலன். இந்த அமைப்பு அதாவது எக்ஸ்ட்ரா சேமித்து வைக்கிறதுண்டான பாய் நாற்றங்களை சேமித்து வைப்பதற்குண்டான கலன்.
இதில் வந்து இப்போது மேலே உட்கார்ந்து ஓட்டு சொல்லும் நடவு இயந்திரமும் 2 லட்ச ரூபாயில் காணப்படுகிறது. அதற்கு இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஹைட்ராலிக் சிஸ்டம் என்று சொல்கிறது வந்து அது கிடையாது. இதில் வந்து அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் காணப்படுகிறது. அதனால தான் இதுவும் வந்து 4 வரிசைகளிலே நடவு செய்யும் இயந்திரம், இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் அப்படின்றதுக்கு அந்த வித்தியாசம் வருவதற்கு காரணம் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம். ஏன் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டோட பயன்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சேறு சகதியாக இருக்கும்போது நெல் நடவு இயந்திரம் வந்து சேரில் போய் சிக்கிடுச்சு அப்படின்னா அதை மேலே எடுக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த நடவு இயந்திரம் மேலே லிஃப்ட் ஆகிக்கும், மேலே வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு அந்த 2 லட்ச ரூபாய் வந்து இதுக்கும் தேவைப்படுகிறது. இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முதல் 3 ஏக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக நடவு செய்யலாம். அப்படி நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம 50 ஆட்களை வந்து மிச்சப்படுத்தலாம். இதை நடவு செய்து 8 ஆட்கள் 50 ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை 8 ஆட்களை கொண்டு இந்த நடவு இயந்திரத்தை கொண்டு நடவு செய்யலாம். வேளாண் பெருமக்களே, இதுவரை நம்ம பார்த்தது வந்து பின்னால் நடந்து செல்லும் வகை நெல் நடவு இயந்திரத்தை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பி. தனஞ்செழியன் அவர்களை 08220005297 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம்.